குழந்தைங்க எப்பவுமே மொபைல், டிவி அப்படின்னு ஸ்கிரீன் அதிகமா பாக்குறாங்களா? ஸ்கிரீன் இல்லனா சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்களா? இது வெர்ச்சுவல் ஆட்டிசமா இருக்கலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க குழந்தைகள் நல மருத்துவர்கள். இது குறித்து மேலும் விரிவாக பேசுவதற்காக மருத்துவர் லட்சுமி சரண் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இந்த வெர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன டாக்டர் குழந்தைங்களுக்கு? வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்றது வந்து ஒரு நோய் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து இந்த ரீசெண்டாக இந்த கேள்விப்பட்டதுனால இந்த ஆட்டிசம் அப்படி கேள்வி பயந்துடுறாங்க. ஸோ இட் இஸ் நாட் எ டிசீஸ். ஏன்னா அது க்யூர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு டிசீஸ் கிடையாது. பட் இது வந்து நம்ம ஒரு பேட்டர்ன். தட் மீன்ஸ் நம்ம கொஞ்சம் அது வந்து பெட்டர் பண்ணலாம். இன்னும் அந்த சைல்டோட திங் வந்து அந்த லைஃப் வந்து யூ வில் மேக் பெட்டர். ஸோ வர்ச்சுவல் ஆட்டிசம் அப்படின்னா வந்து 2018 தான் இது ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரோமில் தான் வந்து இது கண்டுபிடிச்சாங்க. லைக் ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது அப்போ தான் இந்த டேர்மே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆட்டிசம் குரூப் ஆஃப் டிஸார்டர்ஸ் வந்து நம்ம ஒரு கேட்டகரைஸ் வந்தால் அந்த சைல்டுக்கு இப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் ஆட்டிசம் சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரீனால் தான் வருது அப்படின்னு தான் வந்து நிறைய சைல்டு வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுறேன். ஸோ நத்திங் டு வரி. ஸோ இது வந்து வர்ச்சுவல் ஆட்டிசமில் வந்து இந்த சைல்டு இப்படி இருக்கும்போது we can make better லைக் ஸ்டாப்பிங் த ஸ்க்ரீன் டைம். ரொம்ப நேரம் வந்து இப்போ சைல்டு சாப்பிடல அப்படின்னு சொல்லும்போது உடனே மொபைல் கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி வந்து we can slowly stop. இப்ப வெர்ச்சுவல் ஆட்டிசம் ஒரு குழந்தைக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன டாக்டர்? ஸோ வர்ச்சுவல் ஆட்டிசம் ஒரு குழந்தைக்கு இருக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீடியாட்ரிஷியன் ப்ரெசென்ட் பண்ணும்போது வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து தே வில் கம் டு அஸ் லைக் சார் இதை பேச மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, அண்ட் வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. அந்த ஆட்டிசம்லவே வந்து பேசிக்காக வந்து சில்ட்ரனுக்கு வந்து பெருசாக சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது. ஸோ அவங்ககிட்ட வந்து மெயின் அவங்களோட விளையாடும்போது சைல்டு வந்து வீட்டில் விளையாடும்போது பெருசாக வந்து பேரண்ட்ஸ் கண்டுக்க மாட்டாங்க. லைக் ஓகே இவன் இப்படி தான் இருப்பாங்க. அண்ட் தே வில் கம்பேர் யூஸ்வலி வித் அவங்களோட அடல்ட்ஸ் கிட்டே. ஸோ அவர் தாத்தா மாதிரி இருப்பாங்க, பாட்டி மாதிரி இருப்பாங்க, இப்படி தான் கோவப்படுவாங்க, இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது பட் அவுட் சைட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது வென் தேர் கோயிங் அண்ட் பிளேயிங் வித் அதர் சில்ட்ரன், இவங்க வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. லைக் அந்த சில்ட்ரன் போகும்போது ரொம்ப கோவமாக இருப்பாங்க, அந்த இன்ட்ராக்ஷன் நல்லா இருக்காது. ஸோ அவங்க வந்து எப்போவுமே அந்த இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருக்கும்போது தான் வந்து இந்த பேரண்ட்ஸ்க்கும் தெரிய வரும். அப்போ தான் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி வந்து பெருசாக விளையாட மாட்டாங்க, பெருசாக வந்து அவங்க இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம மூஞ்சி பார்த்து பேச மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு திங் அதுதான் சொல்லுவாங்க, மூஞ்சி பார்த்து தான் பேச மாட்டேங்கிறாங்க, எங்கெங்கோ பார்க்குறாங்க. அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, இப்போ அந்த சைல்டுக்கு வந்து நிறைய நேரம் நீங்கள் மொபைல் காட்டுறீங்கன்னா மொபைலில் வந்த கேரக்டர்ஸ் இப்போ டோரா புஜ்ஜியாக இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக வந்து நிறைய அவங்க மொபைலில் இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி பேசுவாங்களோ அப்படியே வந்து தே வில் மிமிக். ஏன்னா அந்த சைல்டோட ஃபாலோப்பே வந்து 1.5 இயரில் நம்ம சொல்ல ஆர்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது. பட் அவன் ஃபஸ்ட்லேருந்து நம்ம அந்த ஸ்க்ரீனே பார்த்துட்டே இருக்கிறனால சாப்பிடல ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. சார் அவன் பேச்சு கேட்கல, ரொம்ப அழுதுகிட்டே இருக்கானா ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மொபைல் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட கேரக்டர்ஸே வந்து அவங்க பிஹேவ் பண்ணி அந்த மிமிக் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சொல்கிறது வந்து பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த சைல்டே ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது யூஸ்வலி வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரஸ் டிஸார்டர்ஸில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ ஏஎஸ்டி வெர்ச்சுவல் ஆட்டிசம் பத்தி பேசும்போது ஏடிஹெச்டி பத்தியும் பேச வேண்டியது இருக்கு. எப்படி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கிறது ஏடிஹெச்டி? ஏடிஹெச்டினாலே வந்து நம்ம 3 தடவை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இன்னட்டென்ஷன் சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து இம்பல்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைல்டு வந்து துருதுருன்னு இருப்பாங்க, தட் இஸ் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அண்ட் இன்னட்டென்ஷன் நீங்கள் கூப்பிட்டாலும் வந்து பெருசாக அவனை கவனிக்க மாட்டான், அவன் வந்து ஒரு மாதிரி இருப்பான். ஸோ அவனோட ஓன் லாங்குவேஜில் அவன் ஓன் வேர்ல்டில் இருப்பான். அண்ட் தேர்ட் திங் வந்து இம்பல்சிட்டிவிட்டி. தட் மீன்ஸ் சடனாக வந்து கோவப்படும், சடனாக வந்து பிஹேவ் பண்ணும், சடனாக வந்து ஹைப்பர் ஆக்டிவில் வந்து அவன் என்ன பண்ணான். ஸோ நம்மளோட பேசிக்காக வந்து நார்மல் சைல்டுக்கு வந்து அவனோட திங்ஸ் எல்லாம் நல்லா தெரியும். ஸோ நம்ம கோவப்படக்கூடாது, நம்ம சொன்னால் திட்டுவாங்க இப்படிலாம் சொல்லி. இவனுக்கு வந்து அந்த சைல்டுக்கு வந்து ஏடிஎஸ்டி சைல்டுக்கு வந்து அந்தளவுக்கு அந்த ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் இருக்கனால, அந்த இம்பல்சிட்டிவ் இருக்கனால வந்து தே வில் பி லைக் லிட்டில் ஹைப்பர். நீங்கள் சொன்ன கியூஸ் வந்து பெருசாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயின் டிஃபரன்ஸ் ஏடிஹெச்டி ஏஎஸ்டி அப்படின்னு சொன்னேன். ஏஎஸ்டி அப்படின்னா ஏடிஹெச்டியில் வந்து எப்போவுமே அந்த சைல்டோட இன்ட்ரெஸ்ட் வந்து மல்டிபிள் ஸ்விட்சிங் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒன்று இது பண்ணுவாங்க, ஒன்று உடனே வந்து இன்னொன்று ஏதோ பண்ணுவாங்க. பட் ஏஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸில் அந்த சைல்டு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு தீம் மேலே தான் அந்த அப்படியே கான்சன்ட்ரேஷனாக இருப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸாக நம்ம பார்க்க. நம்ம எப்ப வந்து ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லுவோம்? ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் வந்து இப்போ 1.5 வயசுல வந்து ஒரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எந்த ஏஜ்ல என்ன ஆகும்போது நமக்கு ஸ்பீச் டிலே அப்படின்றத நீங்க எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க?
ஸோ ஸ்பீச் டிலே அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ ஒரு சைல்டு நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு 18 மந்த்ஸில் வந்து ஒரு 1 வேர்ட் அந்த மாதிரி சொல்லணும். 2 இயர்ஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஒரு 2 வேர்ட்ஸ் 3 வேர்ட்ஸ் கண்டிப்பாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கொடுத்த கமெண்ட்ஸும் வந்து இது அங்கே கொடுமா, இது என்ன கூட அப்படின்னு அவங்க பிடிச்ச ஒரு டாயோ வந்து உங்ககிட்ட வந்து காட்டுவாங்க, மதர் கிட்ட வந்து காட்டுவாங்க, சிரிப்பாங்க. இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பேசல அம்மா. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர் ஓல்ட் சைல்டு 1 இயர் ஓல்ட் சைல்டு வந்து தாத்தா நான் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேசிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேசவே இல்ல. பார்த்துட்டே இருக்காங்க. ஸ்க்ரீன் பார்த்துட்டே இருக்காங்க. நம்மகிட்ட சோஷியல் இன்டராக்ஷனே இல்ல. நம்ம பார்க்கவே மாட்டாங்க. மதர் கூப்பிட்டாலும் வந்து எத்தன தடவ பார்த்தாலும் வந்து பார்க்க மாட்டாங்க. தட் இஸ் அப்பதான் நீங்க யூசுவலாவே கண்டுபிடிச்சலாம். பேரண்ட்ஸ்க்கு ஓரளவுக்கு தெரியும். பிகாஸ் வென் தே ஆர் பிளேயிங் த சில்ட்ரன் இஸ் பிளேயிங் அவுட் சைடு அதர் சில்ட்ரன் கிட்ட விளையாடும் போதோ அவன் வந்து கமெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணல பேசலாம் சொல்லும் போதோ அவன் சோஷியல் இன்டராக்ஷன் இருக்காதுல்ல. ஸோ தே வில் நோ மோஸ்ட்லி அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு மோஸ்ட்லி தே வில் நோ. என்னதான் மொபைல் போன்ற ஸ்கிரீன் டைம்கள் இந்த காலத்தில் தவிர்க்க முடியாததாகிவிட்டாலுமே கூட குழந்தைகளுக்கு அதை அதிகமாக கொடுக்கும் பட்சத்தில் வேறு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எச்சரித்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் வெங்கட்டுடன் வேதவள்ளி ஜெகதீசன்.